வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் திருப்பத்தூர் போகிற பைபாஸில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளே தான் நான் போட்டிருந்தேன். இங்கே தான் இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே மழை பெய்யுது, அதனால் நீங்கள் உள்ளே ஃபேன் ஓடுது, இங்கே தூங்கிக்கோங்க அப்படி சொன்னாங்க. ஏன்னா உள்ளே ரெயின் கோட் போட்டோன்னே வென்டிலேஷன் சுத்தமாக இருக்காது. அதனால் இப்படி ஓப்பனாக விட்டால் தான் கொஞ்சம் ஏர் இருக்கும். அந்த இது மாதிரி தெரியுது பார்த்திங்களா, ஸ்க்ரீன் மாதிரி. அங்கே கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கும். பேக் சைட்லேயும் அப்படி தான் அது அப்படி இருக்கும். ஸோ நைட் வந்து இங்கே தான் தூங்க போகிறோம். என்னோடய ஸ்லீப்பிங் பேக் இருக்குது, அதனால் நிம்மதியாக உள்ளே வச்சுட்டு தூங்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி மதியானமும் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல. நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு நம்ம சேஃபான ஒரு டெரஸ் கிட்ட தான் வந்து டென்ட்டு போட்டிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ரெயின் கோட் போட்டுட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துடும். ஓரளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த ரெயின் கவர் தாங்கும். பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. நல்ல டெரஸ் இருக்க ஏரியாவில் தான், ஷீட் இருக்க ஏரியாவில் தான் வந்து நம்ம டென்ட் போட்டிருக்கோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. மணி வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆக போகுது. ஒரு வழியாக ஒரு இடம் ஸ்டே பண்ண கிடச்சனால தப்பிச்சோம், இல்லைனா மாட்டியிருப்போம். நல்லா இடியோடு பெஞ்சிட்ருக்கு. நான் காலையில் பேசுகிறேன். ஸ்லீப்பிங் பேக் மொத்தமும் கொஞ்சம் ஈரமாயிடுச்சு. அதாவது இத்தனைக்கும் வெளியே போடல, நம்ம உள்ளே தான் போட்டிருந்தோமா. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பேக் ஈரமாகி ரொம்ப மோசமாகிடுச்சு. அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் காயாது இந்த ஸ்லீப்பிங் பேக்லாம். அதுவும் இல்லாமல் அந்த டென்ட்டுமே வந்து உள் பக்கமும் ஈரமாயிடுச்சு. டென்ட்டும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, சைடில் பல்கியாக இருக்கனால கஷ்டப்பட்டு கட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த பேகுமே வந்து டேமேஜ் ஆயிரும்னு நினைக்கிறேன். பேகு கிழிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பெட்ரோல் பங்க்கில் அண்ணங்களாம் வந்து டீ கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நன்றிண்ணா டீ கொடுத்ததுக்கு. இருக்கிறவங்களுக்கு வந்து 10வது 12வது தொழிலுக்கு போயிடுறாங்க. ஆமாம், முதல் பெஞ்சில் அவன் தாட் வந்து கல்வி தான். அவன் தான் முதல் பெஞ்சில் தான். அப்புறமேட்டுக்கு ஒரு காலத்தில் 20 வருஷம் கழிச்சு இவங்ககிட்டே வந்துடுறான். யாருக்கிட்ட? அந்த நல்லா தொழில்கிட்ட 10வது 12வது படிச்சவங்ககிட்ட என்ன பண்ணா அவன் தொழிலுக்கு போயிடறான். தொழில் பண்ணோன்னே இன்னைக்கு தொழில் அதிபர் ஆயிரம். ஏதோ ஒரு கம்பெனியை ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு அவரே வந்துடுறாரு இன்றைக்கி வேலைக்கு. அவர் அதுலேருந்து மைண்டு வெளியே வரல. அது நல்லா கடைசியாக படிக்காதவங்க தொழில் பண்ணி முன்னேறிடுறாங்க. ஆமாம், இன்னைக்கு அவங்க தான் படிச்சுங்க சார். ஆமாம், இப்போ தொழில் பண்ணுறவங்க தான் வந்து வீடு வாசலெல்லாம் பண்ணுறாங்க. வேலை செய்யலாம், அவனுக்கு அதே சம்பளத்தில் தான் அப்படியே தான். கடைசி 10,000 15,000 25,000 30,000 அவ்வளோதான் ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு இப்போ புரிய மாட்டேங்குது. அந்த செயின்னு மாட்டிக்கிறாங்க, கமிட்மெண்ட்டு அதில் மாட்டிக்கிறாங்க. போக போக கல்யாணம் ஆகிடுது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ ரிஸ்க் எடுக்க மாட்டுறாங்க. ஆமாம், ரிஸ்க் எடுக்க முன்னாடியே கமிட் ஆகிடுறாங்க. கமிட் ஆனால் கல்யாணம் ஆகிடுது. அப்போ என்ன பண்ண முடியும்? அடுத்த தொழில் தொடங்க முடியாது விட்டுட்டு. அப்படியே ஒரு செயின்லேயே போயிடுறாங்க. வாழ்க்கை அப்படியே போயிடுது. ஏன்னா இப்போ நான் இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றப்ப நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். இறங்கி இப்போ நான் தொழில் பண்ணலாம், எங்கேனாலும் போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இப்பயே பண்ணாதான் அப்படின்னு முடிவு பண்ணேன். சார் நல்லா ஆரம்பிச்சாச்சு. அப்படி அதனால தான் வந்து இந்த வேலை செய்கிறவங்க வந்து பெரும்பாலும் தொழிலதிபருங்க வந்து கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க தான் தொழிலதிபர். இன்னைக்கு 60% 70%. அப்பா சுத்த வச்சுன்னா பிஸ்னஸ் அதோட அப்பா பிஸ்னஸ் தான் பண்ணுவாரே தவிர இவர் போய் பிஸ்னஸ் தனியாக போய் பண்ணுறது கஷ்டம். அப்பா பிஸ்னஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இன்னைக்கு வாரிசுதாரர்கள். ஆமாம், முன்னேறுறாங்களே. இல்லை, யோசனை பண்ணி பாருங்க. நானும் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் தான் சார். சார் அதனால தான் இருந்தது. இப்போ நீங்கள் அந்த வெளி உலகம் இல்லாமல் படிப்புனே இருந்திருந்தீங்கன்னா ஐடியிலே தான் இருந்திருப்பீங்க. பொது நலன் வந்தனால தான். ஆமாம், இந்த இதாகுது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களா சார்? நல்ல விஷயம் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் கூட பாருங்கள், நைட்டு வந்து இங்கே தங்கியிருந்தேன். எல்லா இடத்துலையும் சில இடத்துல விட மாட்டாங்க. நைட்டு நீங்கள் எனக்கு ஸ்டே கொடுத்தீங்க, காலையில் கூப்பிட்டு நல்லா பேசுனீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தேன், நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாரு. சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சார் சொன்னீங்க? 26 27. அதுதான் என்னோடய வயசு. என்னோடய வயசுக்கு சார் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சன். நல்லா மோட்டிவேஷன் பண்ணார். ஆரம்பத்துலேருந்து பெட்ரோல் பங்க்கில் ஒரு பெட்ரோல் போட ஆரம்பித்த நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி கம்பெனியில் அக்கௌண்டன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதானே சார்? ஆமாம். லைக் நீங்கள் பிஸ்னஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில். பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டு. இப்போ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம்லேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் பாத்ரூம் எல்லாமே நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு, யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ஹவுஸ் கீப்பிங்லாம் வந்து.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு பாரத் பெட்ரோலியம். ஸோ ஒரு நைட்டு வந்து என்னை சேஃபாக பார்த்துக்கிட்டீங்க. நல்ல மழை பெஞ்சிச்சு. டென்த்து வந்து சரி ஓகே கொரியர் பண்ணலான்னு பார்த்தேன், பட் இருந்தாலும் இருக்கட்டும். இன்கேஸ் வந்து எல்லா இடத்துலையும் மழை பெய்யாதுல்ல, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1-2 இடங்கள்லாம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் அப்படி இல்லைன்னா ரூம் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு ஸ்டே, நல்ல பீப்புள், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பாசமாக பேசினாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேலூர் சிட்டிக்குள்ளே போகிறேன். போயிட்டு நம்ம செடி வாங்கிட்டு அப்படியே பிளான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்லாம். இன்னும் சாப்பிடல எதுவும், அதனால் அப்படியே சாப்பிட்றத பற்றி யோசிப்போம். ஏதாவது சீப்பாக எங்கேயாவது கிடைக்குதா. மழை பெஞ்சிருக்கனால எல்லா இடமும் ஈரமாக இருக்குங்க. அடிச்சு பேஞ்சிருச்சுங்க. நைட்டு குறிச்சு மேய்ஞ்சிருச்சு. நைட்டு சரியான மழை. ஆனால் பரவாயில்ல பாருங்களேன், ரோடெலாம் எங்கேயும் தண்ணி தேங்காமல் ட்ரையாக இருக்குது. ஹைவேஸ்னால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சொன்னேன் தண்ணி எதுவும் தேங்கலைன்னு. அதுக்குள்ளேயும் பாருங்கள், ஹைவேஸ்லேயே கொஞ்சம் இந்த சர்வீஸ் ரோடு இருக்கும், அங்கெல்லாம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஊருக்குள்ளே போனோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 1/2 கிலோமீட்டர். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் வேலூர்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கொடுத்ததுக்கு லிஃப்ட் கிடையாது, எல்லாம் அவர் செயல் தான். ஓகே, நம்ம எதுவும் கிடையாது. நன்றிண்ணா. அம்மா உணவகம் வந்தாச்சு. அக்கா சாப்பிட என்ன இருக்குக்கா? எவ்வளோக்கா? ₹1. இட்லி மட்டும்தான் இருக்கா? எனக்கு ஒரு 3 இட்லி மட்டும் தரீங்களா? பார்த்தீங்கன்னா 3 இட்லி வாங்கியிருக்கோம். இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அம்மா உணவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக தான் இருக்குது. ₹3 3 இட்லி. குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக போய் கடையிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்டோரம் கடைகளில் தள்ளுவண்டியெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அங்கே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக, மக்களோட பசி தீர்க்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் நிறைய பேரோட பசி வந்து போக்கிட்டு இருக்கு. மத்தியானம் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்தப்போ இட்லி மட்டும் தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நிறைய பேரோட பசியை போக்குது. காலையில் இன்றைக்கி என்னோடய பசியும் போக்கியிருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் நர்சரியை தேடணும். செடி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து செடி வாங்குறதுக்கு ஏதாவது கடை தேடிட்டு இங்கே ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்குது, அங்கே அப்ரோச் பண்ணி பார்ப்போம். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. ஓகேம்மா, பாய். லெஃப்ட் கொடுத்ததுக்கு அந்த தேங்க்ஸ்ண்ணா. ஷெரீஃப்லாம் அழகாக இருக்குது. சார் அந்த பாதாம் மரம் எடுத்துருக்கேன். எல்லா செடியுமே நல்லா இருக்குங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லா செடியுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பூச்செடியிலேருந்து எல்லாமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நன்றிக்கா. சார் தேங்க்ஸ் சார். ஃபைனலாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு செடி வாங்கியாச்சு. பாதாம் செடி வாங்கியிருக்கேன், ₹40. இப்போ இங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது நல்ல ஸ்கூல் அண்ட் காலேஜ், ப்ரைவேட் ஸ்கூல் அண்ட் காலேஜில் போய் வைக்க முடியும். வாமா வா அந்த பக்கம் போய் ஃபோட்டோ எடுப்பேடா. ஃபோட்டோ எடுப்பீங்களா சார்? ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கிறேன் சார். எடுத்துனீங்களா? ஆல்ரெடி மேம் கூப்பிட்டு பிடிப்பா, அவரையும் பிடிப்பா. அவன் எந்த அம்சம் யூடியூப் லிங்க் சொல்லுங்க. காலேஜோட வைஸ் பிரசிடென்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. பசங்க எல்லாருமே ரொம்ப எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் நம்மளோட ட்ரீயை வந்து பிளான் பண்ணியாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து மோசமான விஷயம் நடந்தாலும் அடுத்து உடனே நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வேலூரில் நடந்தது. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டே கிடைக்கல, ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நைட் ஃபுட்டு சாப்பிடல, ரொம்ப பயங்கரமான மழை பெஞ்சிச்சு.
எப்படா வேலூரில் சர்வே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் ட்ரீ வாங்கி எங்கே பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சில இடங்களில் நம்மளுக்கு செடி கரெக்டான ரேட்டுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அருண் காலேஜுக்கு வந்தேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடச்சிச்சு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இவங்க எல்லோரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு. அடுத்த ஊருக்கு போகலாமா? ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க ப்ரோ. எப்போ ஒரு வீடியோ 2-3 நாளில் போட்டிருப்பேன். ஏற்கனவே 3 நாள் எடுத்த வீடியோ 90s vlog 90s